ஹாய் ஹலோ வணக்கங்க. சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜி கிளாஸ். ஓகேவா? ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க ஜீன் பிளஸ் ஜீனோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஜீன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளோட கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதில் வந்து ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கலாம். எல்லா கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க தான் யாரு, ஜீன். சரியா? அந்த ஜீன் எதுக்குள்ள இருக்கோங்கிறத நம்ம ஒரு சீக்வன்ஸாகவே பார்த்துடலாம். நம்மளோட உடம்புல மில்லியன்ஸ் ஆஃப் செல் இருக்கும். அதில் ஒரு செல் எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளாடி யார் இருப்பாங்க, நியூக்ளியஸ் இருப்பாங்க. சரியா? இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி யார் இருப்பாங்க, குரோமோசோம்ஸ் இருப்பாங்க. குரோமோசோம்ஸ்க்கு உள்ளாடி யார் இருப்பாங்க, டிஎன்ஏ இருப்பாங்க. இதுல டிஎன்ஏ தான் என்னதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? இல்லைன்னா இது வெக்டார்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த தலைமுறைகள் கிட்ட இருந்து கேரக்டர்ஸ் அப்படியே எடுத்துட்டு வர்றது, அதாவது கடத்திட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். இதுல ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்றவங்க டிஎன்ஏக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீன். புரிஞ்சிருச்சா? இந்த ஜீனை ஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோடான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஜீன்னா என்ன, ஜீனோம்னா என்னன்னு. ஜீனுனா கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது. சரியா? இல்லைன்னா அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஷனுக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஜீனோம்னா இந்த மொத்த சீக்வன்ஸ், இதை பத்தி படிக்கிறது, இல்லைன்னா இதை பத்தி பேசுறது, இதை பத்தி ஆராய்ச்சி பண்றது தான் என்னது, ஜீனோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. புரிஞ்சு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.